ஈழத்தமிழரை நோக்கி ட்ரம்ப் நிர்வாகத்தின் பார்வை. ரூபியோவுக்கு அனுப்பப்பட்ட முக்கிய கடிதம். மன்னார் சவுத்பார் பகுதியில் அனுமதியற்ற கடல் நீர் பரிசோதனை திட்டம். நகரசபை தலைவரின் தலையீட்டால் நிறுத்தம். ஈழ விடுதலை போராட்டங்களில் முன்னோடியாகவும் சர்வதேச மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் இருந்து அண்மையில் மரணமான தம்பித்துரை முத்துக்குமாரசாமி அவர்களின் நினைவு வணக்க நிகழ்வு இன்று மட்டக்களப்பில். பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் விஹார எதிர்க்கு அனுரவுக்கு சாணக்கியன் ஆதரவு. வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளில் நாளைய தினம் கொட்டி தீர்க்கப் போகும் மழை. யாழில் ஆரம்பமான சர்வதேச சட்ட மாநாடு. இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த அட்டூழியங்களுக்கான பொறுப்புக்குரல் தொடர்பான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளது. குறித்த கடிதத்தில் இனப்படுகொலை தொடர்பான சர்வதேச விசாரணைகள் மற்றும் ஜனநாயக வாக்கெடுப்பு மூலம் ஈழத் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழர் தாயகமான செம்மணியில் ஒரு வெகுஜன புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விடயத்தில் கவனம் செலுத்தியதாக குறித்த குழு தெரிவித்துள்ளது. மேலும் அங்கு குழந்தைகள் உட்பட சுமார் 240 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கண்டுபிடிப்பு இலங்கை அரசு செய்த குற்றங்களுக்கு சர்வதேச பொறுப்புக்குரல் மற்றும் நீதிக்கான கோரிக்கைகளை மீண்டும் தூண்டியுள்ளது என கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியை அமெரிக்க காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் ஹெர்ப் கோனவே இந்த வாரம் ஒரு பொது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 21, 2026 தேதியிட்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவுக்கு அனுப்பப்பட்ட இந்த கடிதம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துகிறது. அந்த கடிதத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான போரின் போது நடந்த அட்டூழியங்களின் வலிமிகுந்த நினைவூட்டல் என விவரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடந்த போர் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் மரணம் மற்றும் காணாமல் போனதல் உட்பட பல பரவலான மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுத்தது என்றும் அமெரிக்க சட்டம் இயற்றுபவர்கள் குறிப்பிடுகின்றனர். போரின் இறுதி மாதங்களை குறிப்பிடுகையில் 70,000 முதல் 1,47,000 வரையிலான தமிழர்கள் கொல்லப்பட்டதாக கருதப்படுவதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். மன்னார் சவுத்பார கடல் பகுதியில் இன்று மதியம் சட்டவிரோதமாக இடம்பெற்ற கட்டுமான பணி மீனவர்களின் எதிர்ப்பு காரணமாக நகரசபை தலைவரின் தலையீட்டுடன் நிறுத்தப்பட்டு கட்டுமான பணியை மேற்கொண்ட குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மன்னார் சவுத்பார கடல் பகுதியில் மீனவர்கள் கரைவளை தொழிலில் ஈடுபடும் பகுதியில் இன்றைய தினம் சட்டவிரோத கட்டுமான பணியொன்று மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பணங்கட்டுக்கொட்டு மீனவ சங்க தலைவர் பிரதிநிதிகள் மற்றும் மீனவர்கள் இணைந்து குறித்த கட்டுமான பணி தொடர்பாக சம்பந்தப்பட்ட குழுவிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் இது ஒரு தனியார் காணி எனவும் கடல் நீர் பரிசோதனை நடவடிக்கை ஒன்றுக்காக கட்டுமான பணி இடம்பெறுவதாக குறித்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த கட்டுமான பணியை உடனடியாக நிறுத்த கோரி மீனவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு வருகை தந்த மன்னார் நகரசபை தவிசாளர் குறித்த கட்டுமான பணியை பார்வையிட்டதுடன் குழுவினரின் ஆவணங்களை பரிசீலித்த நிலையில் நகரசபையிடம் எந்தொரு அனுமதியும் பெறப்படாமல் கட்டுமான பணி இடம்பெற்றதை தொடர்ந்து கட்டுமான பணியை உடனடியாக நிறுத்தி சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து வெளியேற பணித்திருந்தார். அதே நேரம் உரிய ஆவணங்களுடன் திங்கட்கிழமை நகரசபைக்கு வருகை இருந்து மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இதுவரை எந்த ஒரு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவித்திருந்தார். அதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கனிய மணல் அகழ்வு தொடர்பாக ஒரு பிரச்சினை நிலவி வருவதால் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் மக்களை குழப்பும் விதமாக இவ்வாறான செயற்பாடுகளில் எவரும் ஈடுபட வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். හරි ඒක උලන්න අපි දුන්නු ගන්න ඕනේ නහරාදි වල ඉන්නවා මේ ජීසිප් එක අප්‍රූවල් කරන්න. හරි ඉතින් මේක උඹලන්නේ මේක නඩුව දාලා තියෙනවා. කරනවා නම් නේද අප්‍රූවල් කරන්න ඕන. අපි පරීක්ෂණය කරලා எங்கட எடுத்த பிறகு எங்க பெர்மிஷன் எங்கட எடுக்கணும் சங்கம் இது எங்கட பணம் ஒரு சேரடா இது எங்கட ஹரி ඒක වුණ කණ්ඩේ කියලා
தொழிலாளி கடை தான் பனங்கட்டுக்கோட்டு மீனவர் சங்கம் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு விட்டது. இங்கே அனுமதியற்ற ஒரு கட்டடம் ஒன்று கட்டப்படுவதாகவும் இது விதமான அனுமதியும் பெறப்படவில்லை, உடனடியாக வந்து அந்த இடத்தை பார்வையிடுமாறு அவர்களின் பனங்கட்டுக்கோட்டு சங்க தலைவரின் வேண்டுகோளுக்கிணங்க நான் இந்த இடத்துல வந்து கள விஜயத்தை மேற்கொண்ட பொழுது அங்க ஒரு டேங்க் கொண்டு கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனவே செய்கிறவர்களிடம் நான் வந்து ஆவணங்களை பரிசீலித்த பொழுது அவர்கள் வந்து உப்பு உற்பத்திக்கான ஒரு பரிசோதனைக்காக ஒரு தண்ணீர் தாங்கியை கட்டி கொண்டிருந்தார்கள். எனவே நகரசபையில் எந்த விதமான அனுமதியும் எடுக்கவில்லை. அவர்கள் என்னத்திற்காக வேண்டி இந்த கட்டடத்தை கட்டுறார்கள், இந்த டேங்கை கட்டுறார்கள் என்று எங்களை தெளிவுபடுத்தவில்லை. எனவே அவர்களை அந்த வேலையை நிறுத்திவிட்டு திங்கட்கிழமை காலை நகரசபைக்கு வர சொல்லியிருக்கிறேன். உரிய ஆவணங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து எங்களிடம் உரிய அனுமதியை பெற்றுக்கொண்டு உப்பு உற்பத்தி தொடர்பான ஒரு பரிசோதனை நிகழ்வை தான் அவர்கள் செய்கிறார்கள். எனவே அது நான் நினைக்கிறேன் அது பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கான்னு நினைக்கிறேன், பிரச்சனையா இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. எனவே உரிய ஆவணங்களை கொண்டு சமர்ப்பித்து அதற்கான அனுமதிகளை பெற்றுக்கொண்டு அந்த வேலைகளை செய்தால் சிறப்பா இருக்கும். காரணம் என்னென்றால் இப்ப மன்னார்ல ஒரு சென்சிட்டிவான ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. கனிய மண் அகழ்வுக்கான முன்னேற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மக்களிடத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனவே இங்கு வந்து எதுவிதமான இந்த மாதிரியான பரிசோதனை நிகழ்வுகளை நிகழ்த்தும் பொழுது மக்கள் நினைக்கின்றார்கள் மண்ணுக்கான பரிசோதனை நடக்கின்றது என்று ஒரு சந்தேகம் கொள்கின்றார்கள். எனவே எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் எழாமல் இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் நகர சபையிலே வந்து அவர்கள் உரிய அனுமதியை பெற்றுக்கொண்டு இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என உரிய நபர்களிடம் உரிய திணைக்களங்களிடம் நான் இந்த ஊடகத்தினூடாக கேட்டுக்கொள்கிறேன். ஈழ விடுதலை போராட்டங்களில் முன்னோடியாகவும் சர்வதேச மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் இருந்து அண்மையில் மரணமான தம்பித்துரை முத்துக்குமாரசாமி அவர்களின் நினைவு வணக்க நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. மட்டக்களப்பு அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவி திருமதி அமலநாயகி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பாரியநேத்திரன், கோவிந்தன் கருணாகரம், ஏறாவூர் பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் சே நிலாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் அம்பாறை மாவட்ட தலைவி திருமதி செல்வராணி மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். இதன்போது வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவியினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் உறுப்பினர்களினால் பொதுச்சூடர் ஏற்றப்பட்டதுடன் ஈகச்சூடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவியினால் 8 மாவட்டங்களினால் தயாரிக்கப்பட்ட நினைவு அறிக்கை வாசிக்கப்பட்டதுடன் நினைவுரைகளும் இடம்பெற்றது. நீதித்துறையிலே ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக மாறினார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சட்ட ஆலோசகராக, ஒரு கல்விமானாக, ஒரு வழக்கறிஞராக அவர் அங்கு திகழ்ந்தார். அந்த திகழ்ந்ததின் நிமித்தமாக அவர் செய்த பணிகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டு போவோமாக இருந்தால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சர்வதேச பொது மன்னிப்பு வழக்கறிஞர் என்கின்ற பாத்திரத்தை அவர் அங்கே எடுத்து அமெரிக்க அரசாங்கத்தினால் பாராட்டை பெற்றார். இரண்டாவதாக மனித உரிமை கண்காணிப்பாளராக அனைத்துலக அகதிகள் முகாம் இயக்குநராக அவர் செயல்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக வாஷிங்டன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் சட்டக்கல்லூரியிலே மனிதாபிமான கற்கை நெறியின் அந்த ஒரு கற்கை நெறியில் ஒரு விரிவுரையாளராக பணியாற்றியிருக்கின்றார். அதைவிட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ஜிம் கார்ட்டர் அனைத்துலக தேர்தல் கண்காணிப்புக்கு அவரை நியமித்து அனைத்துலகம் எல்லாம் சென்று தேர்தல் கண்காணிப்பு இடம்பெறுகின்ற இடத்திலே அவர் ஒரு கண்காணிப்பாளராக அவர் அங்கே பணியாற்றியிருக்கின்றார். அடுத்ததாக அமெரிக்கா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பில்டென்சியா மாநிலத்திலே தேர்தல் நீதிபதியாக கடமையாற்றியிருக்கின்றார். ஐநாவில் இருக்கக்கூடிய திட்ட உரிமையாளராக இருக்கக்கூடிய ஐநாவிலே கடமையாற்றியிருக்கின்றார். ஐநாவிலே இருக்கக்கூடிய எமது இந்த காணாமலாக்கப்பட்டோரின் விடயங்களை, ஈழ மக்களின் போராட்டங்களை அங்கே ஐநா சபையிலே, ஐநா சபை என்பது ஒன்று இருக்கின்றது, அமெரிக்காவில் இருக்கின்றது, தலைமை அகம் இருக்கின்றது, ஜெனீவாவில் இருக்கின்றது இன்னொரு அமைப்பு. ஆகவே அந்த 2 அமைப்பிலும் நீங்கள் இந்த கூறுகின்ற அந்த விடயங்களை ஐநா சபைக்கு கொண்டு சென்ற ஒரு மகா வித்துவானாக, ஒரு கல்விமானாக அவர் செயல்பட்டிருக்கின்றார்.
அதே நேரத்திலே இடையிலே நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்திலும் கூட அவர் சில பணிகளுக்காக சில ஆலோசனைகளுக்காக இருந்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறு ஒரு தமிழன் இங்கே இருந்து வாழ்ந்து இங்கே பிறந்து அடித்தளமிட்டு எங்கள் போராட்டத்துக்கு அத்திவாரக்கல்லாக இந்த விடுதலை இயக்கங்களை கொண்டு சென்றதுக்கு ஒரு பெருமை மிக்கவராக இருந்திருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர், தேசிய தலைவர் அவர்களுடன் மிகவும் ஒரு அன்பாக அவரை எப்பொழுதுமே போற்றுகின்ற, அவரின் பெயரை உச்சரிக்கின்ற, அவர் தம்பி என்று தலைவருக்கு பெயர் கூறுகின்ற போது இன்று வரை அந்த இறக்கும் வரை அவர் தம்பி என்கின்ற வார்த்தையை அவர் கூறி அமெரிக்காவில் இருக்கின்ற காலத்தில் கூட அவர் கூறியிருந்தார். ஆனால் எங்களுக்கு தெரியாது இவ்வாறான ஒரு மகான் இலைமறை காயாக இருந்து எமது இந்த விடுதலை போராட்டத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் மனித உரிமை செயல்பாட்டுக்கும் இவ்வாறான ஒருவர் பங்கேற்றிருக்கின்றார் என்று. ஏனென்றால் பலரின் அரசியல் என்பது அல்லது பலர் புறம்பெயர்ந்திருக்கின்ற அரசியல்வாதிகளாக அல்லது செயல்பாட்டாளராக இருக்கலாம், அல்லது ஈழத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் செயல்பாட்டாளராக இருக்கலாம். எல்லோருமே நாங்கள் முகத்தை காட்டி படத்தை காட்டி நாங்கள் அந்த செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம், அந்த அரசியலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவ்வாறான ஒரு மாமனிதர் தன்னை முகம் காட்டாமல், இவர் இறந்தபோது நான் உடனே அந்த முகநூலிலே நான் முதலாவது பதிவிட்டிருந்தேன். எனது பல குழுக்களிலேயும் ஒரு பேரை குறிப்பிட்டிருந்தேன். இவர் புகைப்படம் கூட எடுப்பதற்கு நான் பல பேரை அணுகித்தான் இவரை புகைப்படம் கூட எடுத்தது. ஆனால் அவருடைய செயல்பாட்டை நான் அறிந்திருந்தேன். 2004ஆம் ஆண்டிலிருந்து நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது இவ்வாறான ஒருவர் இருக்கின்றார் என்கின்ற விடயம் இருந்தது. ஆனால் இவ்வாறான ஒரு மிகவும் கட்டித்தனமான பல்வேறுபட்ட துறை சார்ந்ததாக ஒரு தமிழன் ஈழத்திலே பிறந்து அமெரிக்கா தலைநகரிலே இருந்து அமெரிக்கா ஜனாதிபதி மதிக்கின்ற அல்லது சர்வதேச சமூகம் மதிக்கின்ற, சர்வதேச இராஜதந்திரிகள் மதிக்கின்ற ஒருவராக இருந்திருக்கின்றார். ஒருவராக இருந்தார் என்று நாங்கள் பெருமைப்பட வேண்டியவில்லை. அவர் தமிழனாக இருந்திருக்கின்றார், தமிழ் தேசியத்தில் பற்றாக இருந்திருக்கின்றார், தமிழ் தேசம் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று உறுதியுடன் செயல்பட்டிருக்கின்றார். ஆகவே இவ்வாறான ஒரு புத்திஜீவியை நாங்கள் இன்று 77 வயதிலே நாங்கள் இழந்திருக்கின்றோம். இந்த இழப்பு என்பது சர்வதேச அரங்கில் எங்கள் போராட்டம் என்பது ஐம்ப ரீதியாக ஆயுத ரீதியாக சென்று இப்போ ராஜதந்திர ரீதியாக சென்று சர்வதேசத்திலே போராட்டம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இவ்வாறானவர்களின் பங்கு என்பது எங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. அதனால் சர்வதேசத்திலே இவ்வாறான ஒரு பங்களிப்பு செய்த முகம் காட்டாமல் தமிழ் ஈழத்துக்காக தமிழ் மக்களுக்காக செயல்பட்ட ஒருவரை நாங்கள் இழந்திருப்பது என்பது உண்மையிலே ஒரு வருந்தத்தக்க ஒரு செயலாக இருக்கின்றது. இவரின் பணி என்பது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் இவரை போன்றவர்கள் இன்னும் உருவாக வேண்டும். அங்கே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சட்டத்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஈழத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்களாக இங்கே இருக்கின்ற ஈழத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகளாக இருக்கலாம். நாங்கள் இப்பொழுது செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் இவ்வாறானவர்கள் போன்று எங்கள் போராட்டத்தை, எங்கள் வடிவை, எங்கள் தீர்வை பெறுவதற்கு நாங்கள் சர்வதேச ரீதியாக அணிதிரள வேண்டும். அதற்காக நாங்கள் இன்றைய அந்த அஞ்சலியில் நாங்கள் எடுக்கின்ற விடயமாக இருக்க வேண்டும். என்னவென்றால் இப்பொழுது ஈழத் தமிழ் அரசியலிலே பல்வேறுபட்ட கட்சிகள் இப்பொழுது தோற்றுவிக்கின்றன. இப்பொழுது 16 வருடங்களிலே நாங்கள் 10-11 கட்சிகளை நாங்கள் தலைவர்களை கண்டிருக்கின்றோம். 10 கட்சிகள் இருக்கின்றது, 10 தலைவர் இருக்கின்றார்கள். ஆனால் கொள்கை இருக்கின்றதா என்றால் இல்லை என்று இருக்கின்றது. எல்லோரும் ஒன்று சேருவதற்கு எவருமே கதைக்கின்றார்கள், பேசுகின்றார்கள், செல்லுகின்றார்கள். ஆனால் ஒரு விடிவுக்காக மக்களை திரட்டுவதற்காக தேசமாக கட்டியெழுப்பதற்காக எந்த தலைவர் முன்வரவில்லை. அடுத்த மாகாண சபை தேர்தலுக்கு கதிரையை பிடிப்பதற்காக கூடுகிறார்கள், பேசுகிறார்கள், பிரிகிறார்கள். இதுதான் எங்கள் வரலாற்றிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் விட்ட தவறு என்னவென்றால் 2010ஆம் ஆண்டு 2009 மே 18 இந்த போர் மௌனித்ததற்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பெற்ற அந்த பயணத்தை அதை நாங்கள் ஒழுங்காக அது என்னையும் செய்து தான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் நானும் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரை நானும் பாராளுமன்ற உறுப்பினராக 22 பேரிடம் இருந்தவென்றபடியால் நானும் என்னையும் செய்து அந்த குறை கூறுகின்றேன். என்னவென்றால் நாங்கள் 2010ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு நாங்கள் மக்களை அணி திரட்டவில்லை, தேசியமாக திரட்டவில்லை. ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாங்கள் வடிவாக குறிப்பிட்டோம், நாங்கள் சர்வதேச ரீதியாக நாங்கள் தீர்வை பெறுவோம். சர்வதேச ரீதியாக தீர்வு பெறாவிட்டால் வடகிழக்கு மக்களை அணிதிரட்டி இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராகவும் சர்வதேசத்துக்கு எதிராகவும் நாங்கள் பல கவன ஈர்ப்புகளை செய்வோம் என்று கூறியிருந்தோம். ஆனால் நாங்கள் செய்யவில்லை, அதிலே தவறிவிட்டோம். அந்த தவறு என்பது இன்று 16 வருடங்களிலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவரின் அஞ்சலியில் நாங்கள் அவரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பது முதலாவது விடயம். இவரை போன்றவர்கள் உருவாக வேண்டும் என்பது 2வது விடயம்.
பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் விகாரைகளை அமைப்பது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது தட்டுணிப்புடன் கூறிய கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆதரவு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பல்கலைக்கழக திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது இவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதியின் உரையை எதிர்க்கட்சியினர் தெரிவுபடுத்தியுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு சென்று குறிப்பிட்ட விடயத்திற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனாதிபதி அங்கு குறிப்பிட்ட விடயத்தை எதிர்க்கட்சியினர் தெரிவுபடுத்தியுள்ளார்கள். தவறான நிலைப்பாட்டை சமூகமயப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். நாக விகாரைக்கோ அல்லது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய விகாரைக்கோ செல்ல வேண்டாம் என ஜனாதிபதி குறிப்பிடவில்லை. பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் வடக்கில் ஒரு விகாரையை பிடித்துக் கொண்டு செய்தவற்றை அனைவரும் அறிவோம். இதற்கு நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளோம். இந்த குழுவினர் பற்றியே ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதை தவிர்த்து சிங்கள மக்கள் வைராக்கியத்துடன் நாக விகாரையை வழிபட செல்கிறார் என ஜனாதிபதி குறிப்பிடவில்லை. ஜனாதிபதி தட்டுணிவுடன் தான் அவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு பௌத்தர் கூட வாழாத இடத்தில் விகாரையை கட்டி அந்த விகாரைக்கு பேருந்தில் ஆட்களை அழைத்துச் சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டுக்கு தீ வைக்க முயற்சித்த போது கடந்த கால ஆட்சியாளர்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி தத்துணிப்புடன் அதற்கு எதிராக பேசினார். அதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கதிர்காமத்திற்கு தமிழர்கள் செல்வது பற்றியும் தற்போது குறிப்பிடப்படுகிறது. இந்த நாட்டுக்கு பௌத்த மதம் வருவதற்கு முன்னரே கதிர்காம கந்தனை மக்கள் வழிபட்டார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார். நாளைய தினம் இலங்கையின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் நாளை அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, ஊபா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் புலனர்வை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு, சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊபா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை நிலவும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை மற்றும் இந்தியாவின் பிரசித்தி பெற்ற சுரானா சட்ட நிறுவனம் ஆகியவை இணைந்து நடாத்தும் 3வது யாழ்ப்பாண சர்வதேச மாநாடு 2026 இன்று காலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஹூவர் கலையரங்கில் ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் விசேட அதிதியாக கலந்து கொண்டார். சுரானா சட்ட நிறுவனத்துடன் இணைந்து 2024ஆம் ஆண்டில் முதலாவது சட்ட மாநாட்டை நடாத்திய யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை 2025இல் 2வது மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தியிருந்தது. அதன் தொடர்ச்சி சர்வதேச சட்ட நிபுணர்களை இணைத்து 3வது முறையாக இம்முறை 2026ஆம் ஆண்டிற்கான மாநாட்டை இன்றும் நாளையும் நடத்துகின்றது. இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமான இந்த மாநாட்டின் முதல் நாள் அமர்வுகளில் நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறையின் உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். உயர் நீதிமன்ற நீதியரசர் சிதம்பரம் பிள்ளை துரைராஜா மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹித் அபேசூரி ஆகியோர் கலந்து கொண்டனர். வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் சரண்யா ஹசந்தி, உருகொடவத்த திசாநாயக்க மற்றும் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா மற்றும் சட்டத்துறையின் தலைவர் கோசலை மதன், இவர்களுடன் சட்டத்துறை சார்ந்த விரிவுரையாளர்கள், சட்டத்திறனிகள், மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் என பலரும் இதில் பங்கேற்றனர்.